அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி ரொம்ப அதிவிசேஷமான குமாரசுவாமி திருக்கோயில் தான் வந்து போக போகிறோம். குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக வந்து இருக்குது. அந்த மாதிரி ஒரு குன்றின் மேல் இருக்கக்கூடிய ஒரு முருகரை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த முருகர் கோயில் வந்து பசுவன்குடி பெங்களூரில் அமைஞ்சிருக்கு. வாங்க இந்த கோயிலை நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம முருகர் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த துர்கா தேவியோடைய சன்னதி தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ வாங்க நம்ம குமாரசுவாமி கோயிலுக்குள்ளே வந்து போகலாம். ஒரு சின்ன குன்றின் மேலே தான் இந்த மலைக்கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு வந்து 100 படிக்கட்டுகளுக்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப படியேறது கஷ்டமே இருக்காது, ரொம்ப சுலபமாக ஏறலாம். முடியாதவர்கள் வந்து நம்ம 2 வீலர் அப்புறம் வந்து 4 வீலரும் வந்து மேலே அலோவ் பண்ணுறாங்க. அதுலேயும் போய் நம்ம வந்து சாமியை வந்து பார்க்கலாம். இந்த கோயில் பார்த்தோன்னா சுற்றி நிறைய மரங்கள்லாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து குழந்தைங்கள்லாம் விளையாடுற மாதிரி பெரிய பார்க்கும் வந்து இருக்குது. இந்த கோவில் வந்து இருக்கிற இடம் வந்து ரொம்ப அமைதியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப தெய்வீக சக்தி நிறைந்ததாகவும் வந்து இருக்குது. இந்த அழகான கோயில் வந்து நரஹரிராய குட்டா அப்படிங்கிற ஒரு சின்ன குன்றின் மேலே வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம இங்கே வந்து அப்படியே படியேறி மேலே போய்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு முன்னாடி ஒரு சின்ன முன்மண்டபம் வந்து இருக்குது. அந்த முன்மண்டபத்தில் வந்து முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தை உபதேசித்த அந்த காட்சியை வந்து சுதைச்சிற்பமாக வந்து வடிச்சிருக்காங்க. அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த முன்மண்டபம் அந்த மேலே இருக்க சுதைச்சிற்பத்தை நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். நம்ம இப்போ இந்த கோயிலோடைய ரொம்ப அழகான ராஜகோபுரத்தை தான் வந்து பார்க்குறோம். பெரிய ராஜகோபுரம். இந்த கோபுரம் பெங்களூரில் இருக்கக்கூடிய பெரிய கோபுரங்களில் இதுவும் ஒரு கோபுரமாக வந்து சொல்கிறாங்க. இந்த கோயில் மலையடிவாரத்தில் வந்து பஞ்சமுக விநாயகருக்குன்னு தனி கோயில் வந்து அமைச்சிருக்காங்க. மைசூர் மகாராஜா கிருஷ்ணராஜ உடையார் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நிறைய நிலங்கள்லாமும் வந்து தானமாக வந்து வழங்கியிருக்கிறது வந்து ஒரு தனி சிறப்பாக வந்து இருக்குது. இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில். 400 வருடங்களுக்கு மேலே ரொம்ப பழமையான கோயிலாக வந்து சொல்லப்படுகின்றது. இந்த கோவிலில் வந்து ஆடி கிருத்திகை வந்து ரொம்ப விசேஷமாக வந்து கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆடி கிருத்திகையில் தான் இந்த கோயிலில் இருக்கிற முருகர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதுனால அந்த சமயத்தில் வந்து ரொம்ப விசேஷமான உற்சவங்கள்லாம் நடக்கும். அந்த சமயத்தில் காவடி இல்லாமல் வந்து இந்த கோயிலுக்கு வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த ராஜகோபுரம் தாண்டி உள்ளே வந்தோடனே உள்ள பெரிய மண்டபம் வந்திருக்கு. இந்த மண்டபம் ஃபுல்லாகவே வந்து நிறைய சுதைச்சிற்பங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம், அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் எல்லாமே வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலே முருகருக்கு வந்து 2 தனி சன்னதி வந்து இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நவலோக ஸ்ரீ குமாரசுவாமி சன்னதி. இந்த முருகர் வந்து நவலோகங்களை வந்து செஞ்சுருக்காங்க. நவலோகத்தாலான முருகரை வழிபடுவதே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அம்சமாக வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகர் கோயில்களெல்லாம் வந்து எப்படி வந்து முருகப்பெருமானுக்கு உண்டான விழாக்கள்லாம் கொண்டாடப்படுகின்றதோ அதே மாதிரி அமைப்பில் தான் இந்த கோயிலையும் நிறைய எல்லா விழாக்களுமே வந்து கொண்டாடப்படுகின்றது. இந்த கோவிலுடைய முன்மண்டபத்தில் வந்து அறுபடை முருகருடைய எல்லா விதமான ஃபோட்டோஸும் வந்து பிரம்மாண்டமாக ஃப்ரேம் பண்ணி வந்து அமைச்சிருக்காங்க. அதுவே ஒரு ரொம்ப தனி சிறப்பாக வந்து இருக்குது. இந்த கோவிலே நவகிரகங்களுக்கும் தனி சன்னதியும் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ரீ மகா கணபதியோட சன்னதி. மகா கணபதி வந்து இங்கே வெள்ளி கவசம் அணிஞ்சு ரொம்ப கம்பீரமாக வந்து அமர்ந்திருக்காரு. அந்த சன்னதி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இங்கே சங்கடகர சதுர்த்தி வந்து ரொம்ப கிராண்டாக வந்து கொண்டாடுவாங்க. இங்கே விநாயகர் சன்னதிக்கு பக்கத்துலேயே வந்து முருகப்பெருமான் வந்து இருக்கார். முருகப்பெருமானுக்கு முன்னாடியே வந்து சிவலிங்கம் வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அம்சமாக இருக்குது. திருச்செந்தூரில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பாக இந்த சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க. முன்னாடியே வந்து மயூர வாகனமும் வந்து இருக்குது. அதற்கு முன்னாடி நந்தியும் வந்து இருக்குது. ஒரே கருவறையில் வந்து 2 சுவாமிகளும் 2 வாகனமும் இருக்கிறது தனி சிறப்பாக வந்து இருக்குது. முருகப்பெருமானுக்குரிய அத்தனை உற்சவங்களும் வந்து ரொம்ப கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வந்து கால பைரவர் தான் வந்து பார்க்குறோம். இங்கே வந்து சிவபெருமானுக்கு வந்து ருத்ர ஜப யாகம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நடக்குது. இங்கே சிவபெருமான் பக்கத்துலேயே வந்து தனி சன்னதியில் வந்து பிரசன்ன பார்வதி வந்து அருள் பாலிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு வந்து துர்கா சூக்தமெல்லாம் வந்து நவராத்திரி சமயத்தில் ரொம்ப விசேஷமாக வந்து நடத்தப்படுகின்றது.
வந்து அடுத்து பார்க்குறது வந்து ஸ்ரீ உத்பவ ஆதிசேஷ சுவாமி சன்னதி தான் வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஆதிசேஷர் வந்து தானே தோன்றி வந்து இருக்கார். இந்த சன்னதியில் வந்து நாகதோஷங்கள்லாம் விலகிறதுக்கு சிறப்பான பூஜைகள்லாம் வந்து பண்ணுறாங்க. ரொம்ப அதிசிறப்பு வாய்ந்த ஸ்ரீ உத்பவ ஆதிசேஷ சுவாமி திருக்கோயில். அதே சமயத்தில் வந்து முருகப்பெருமான், விநாயகர், சிவன், பார்வதி எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம். இந்த கோயில் வந்து உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோயிலோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்ம ஸ்ரீபக்தி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.